இந்த கருப்பை இப்படி வருவா தெரியுமா? டேய் அப்படி அது மட்டுமா? இந்த கருப்பை எப்படி காவி குடிப்பான்? எப்படி ஜோரா கைத்தட்டு அப்படியே, ஜோரா கைத்தட்டு குழு அப்படியே கொலை பண்ணுங்கம்மா. ஏன்னா கருப்பன் என்பவன் யார் மேல வேணாலும் வரலாம். கண்ணு கழியாத பின்னி சின்ன குழந்தை, குடிச்ச பால் குமட்ட இருக்கக்கூடிய குழந்தை. இந்த கருப்பனா பட்ட எப்படி வருவான் தெரியுமா? எப்படி குடிப்பான் தெரியுமா? காவி குழவ போட முடியா? ஹலோ அட குட்டி ரத்தம் கருப்பே குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், உனக்காரே எனக்கா கருப்ப சாமி. குட்டி ரத்தம் குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், கொலகாரே கருப்ப சாமி. குட்டி ரத்தம் கருப்பே குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், கொலகாரே சதான கருப்ப சாமி. குட்டி ரத்தம் குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், கொலகாரே கருப்ப சாமி. அட பச்சரத்தை கருப்ப குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், கொலகாரே சதான கருப்ப சாமி. பச்சரத்தை குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், குடிப்ப வேண்டாம், கொலகாரே கருப்ப சாமி. குட்டி ரத்தம் குடிப்ப வேண்டாம், கருப்ப கொலகாரே கருப்ப சாமி. குட்டி ரத்தம் குடிப்ப வேண்டாம், கொலகாரே கருப்ப சாமி. போதும் நின்னபடியே ஏவா முன்னாடி வா, முன்னாடி வா, அப்படி ஆடிக்கிட்ட வாங்க முன்னாடி வா சாமி. கைத்தட்டு குழவு போடிய, குழவு போடு, எல்லாம் பக்கத்தில் வாங்க, அப்படியே எல்லாம் பக்கத்தில் வா, பக்கத்தில் வாங்கம்மா. சாமி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் அப்படி அப்படி வாங்க, பக்கத்தில் வாங்க. சரி, இப்பொழுது இந்த ஊர் மக்கள் உன்னை நம்பிதான் இருக்கிறாங்க. நீ ஆடுற சாமி எனக்கு தெரியாது, நீ என்ன சாமி ஆடுறான்னு. ஆனா அவனோட பேரை சொல்லும் போது துள்ளு குதிச்சு வந்தவர்ல சந்தோஷம். ஆனா இங்க இருக்க மக்களுக்கும் தெரியணும். இங்க இருக்க மக்கள் மட்டும் தெரியாது, வெளிலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால உன்னோட வாயை திறந்து ஆடுற தெய்வம் நீ என்ன தெய்வம்னு சொல்லுபடியா? உண்மையா இருந்தா சாமி இந்த இடத்துல இருக்குதா? எல்லாம் கைத்தட்டு குழு போடுங்க. ஏன்னா தெய்வம் என்பது எல்லாருமே வராது. கோவில் பூசாரி மேல கூட வர தயக்கொண்ட பிஞ்சு குழந்தை குடிச்ச குழந்தைகள் தெய்வம் ஒண்ணு. அதனால இந்த கருப்பண சாமி அவட்டவன் பெண் குழந்தை மீது இறங்கி வந்திருக்கிறான். அண்ணகிட்ட திருநூறு கொஞ்சோண்டு திருநூறு வாங்கி பூசிட்டு போனா உடனே விளக்கும். பேய் பிசாசம் இருந்தாலும் சரி, நோய் நொடியா இருந்தாலும் சரி, அத்துமணி தனி வட்டி விளக்கக்கூடிய கருப்ப சுவாமி. அதனால தெய்வகராட்சம் ஒன்று கருத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் உங்களுடைய குறைகள் நிவர்த்தனை ஆகும் சொல்லி நினைச்சு
அந்த பெண்ணை விட்டு போய் வணங்கி கொஞ்சம் விபூதியை வாங்கி சாம்பல் வாங்கி தள்ளிட்டு போனாலே போகக்கூடிய காரியம் வெற்றிகரமாகும். அப்படி நிற்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த குறி இருக்கக்கூடாது. குறைகளை நிமித்தம் செய்து கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்க வேண்டும். கருப்பா நீ இருப்பது உண்மைனா அப்படி நின்று பார்க்கலாம். அப்படி நல்லபடியா ஆவேசம் அடங்கணும். சொன்ன சொல்லுக்கு கட்டப்பட்டு நிற்கணும். என்னபடியா அருமை. ஏன்னா நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம். சின்ன பையன் மேல கூட சாமி ஆடி இருக்குது. பெண்கள் மீது வந்து ஆடுறது தெய்வம் யாருன்னா மகமாயி ஒன்று தான் வரும். இந்த பெண்ணாகப்பட்டவர்கிட்ட கருப்பு சாமியாகப்பட்டவர் வரானா அவங்க தொட்டுக்கிறாரு. இந்த பெண்ணாகப்பட்டவள் வயதுக்கு வந்து விட்டால் கருப்பன் விலகி விடுவார். அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு இருந்தால் அதுக்கு போயிடும். அது வந்து அந்த பெண்கிட்ட இருக்கும். கருப்ப சாமியாகப்பட்டவன் வந்தபடியை தீர்க்கக்கூடியவர்கள். நீங்க நல்லபடியா நிக்கணும். இல்லை சாமி அப்படியே கீழே உட்காரு. எல்லாம் கீழே உட்காரு. அப்படி கீழே உட்காரு. இங்கேயே உட்காரு. இங்கேயே உட்காரு. ஏன் அங்கேயே போறீங்க? அப்படி கீழே உட்காரு. அப்படி வெளியே போகுது. நாடகம் முடிய போகுது. இப்போ கருப்ப சாமி ஒரு சாமி வந்து ஆடுவோம். ஆடி முடிச்சு தாயாப்பட்ட வளைத்து சாமி நினைத்துட்டோம்னா இந்த இடத்துல நாடகம் முடிஞ்சிருச்சு. உட்கார முடியாது. இருந்தாலும் இந்த கருப்பான சாமியை விட்டு வெப்பம் சொல்லிவிட்டு சின்னக்கொடி நேரமாய் வரையார் வரைக்கு கட்டுப்பட்டா எப்படி கருப்பசாமி பாராரி